ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலு பாலக் பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பன்னீர் எடுத்திருக்கேன், பாலக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், பாலாக்கை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஆனியனையும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பன்னீர் ரெடியாக இருக்குது, தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ சோம்பு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சோம்பும் காஞ்ச மிளகாவும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ இது கூட நான் பச்சை மிளகா இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு இஞ்சி எல்லாமே. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சுருந்த பாலாக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலாக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், பாலாக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பாலாக்கெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாலாக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஒரு தவாவில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை காஞ்ச மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் பன்னீரை போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பன்னீர் ஃப்ரை ஆகிட்டே வருது. இப்போ நான் இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது கூடயே லைட்டாக மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அப்படியே கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம கலந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த அந்த பாலாக்கை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி பன்னீரும் உருளைக்கிழங்கும் நல்லா ஊறிடுச்சு பாலாக்கோட. நீங்களும் இதே மாதிரி ஆலு பாலக் பன்னீர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.